ஸோ நார்மலா பேபி மூவ்மெண்ட்ஸ் வந்து பிரெக்னன்சி அப்ப எத்தனை வாட்டி நம்ம கவுண்ட் பண்ணணும்? எப்பலேருந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும்? அத பத்தியெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி ஆயிருக்கு அப்டின்னா, உங்களோட பேபி மூவ்மெண்ட்ஸ் வந்து ஒரு 20 வீக்ஸ் அரவுண்ட் அதாவது 5 மந்த்ஸ்ல கரெக்ட்டா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கலாம். செகண்ட் பிரெக்னன்சியா இருந்தா இன்னும் கொஞ்சம் ஏர்லியாவே உங்களுக்கு மைல்டா மூவ்மெண்ட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கலாம். ஸோ எந்த மாதிரி இருக்கும் யூசுவலி மூவ்மெண்ட்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐதர் ஒரு ஸ்விஷ் இல்லன்னா ஒரு ரோல் இல்லன்னா ஒரு ஃப்ளட்டர் அந்த மாரி சொல்லுவோம். லைட்டா துடிக்கிற மாதிரி, இல்ல ஒரு கிக் பண்ற மாதிரி, இல்லன்னா அப்படியே உருள்ற மாதிரி, அந்த மாரி இருக்கலாம் உங்களுக்கு ஒரு பேபி மூவ்மெண்ட்ஸ். ஸோ எவ்ரி பிரெக்னன்சி யூனிக்கா இருக்கிற மாதிரி, எவ்ரி பேபி ஃபீட்டஸோட ஆக்டிவிட்டியும் யூனிக்கா இருக்கும். முன்னாடி ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில எனக்கு ஒரு மாரி இருந்தது மூவ்மெண்ட்ஸு. அதனால அதே மாரி இல்ல அப்படின்னு நீங்க அத கம்பேர் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு மூவ்மெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கிறதுலேருந்து, நான் கன்டினியூவஸா என்னோட பேபி மூவ்மெண்ட்ஸ டெய்லி மானிட்டர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா பிரெக்னன்சிக்கும் அது அவசியம் கிடையாது. பட் உங்களுக்கு ஒரு ஹை ரிஸ்க் பிரெக்னன்சியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டயபிட்டீஸ் இருக்கு. அதாவது சுகர் இருக்கு பிரெக்னன்சில அப்படின்னா, அப்போ வந்து உங்கள டெஃபினட்டா ஒரு ஸ்ட்ரிக்ட் மானிட்டரிங்ல அதாவது இந்த டெய்லி ஃபீட்டல் மூவ்மெண்ட் கவுண்ட் டிஎஃப்எம்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாரி உங்களோட கைனகாலஜிஸ்ட் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஎஃப்எம்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? டெய்லி ஃபீட்டல் மூவ்மெண்ட் கவுண்ட் அப்படிங்கிறது வந்து பர்ட்டிகுலரா நீங்க ஒரு நாளைக்கு உங்களோட பேபி மூவ்மெண்ட்ஸ கவுண்ட் பண்ணி சொல்லுவோம். ஸோ எப்படி கவுண்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்டு கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும்போது நீங்க ரிலாக்ஸ்டா ஒரு இடத்துல ப்ராப்பரா ஒரு பேக் சப்போர்ட் வச்சு உட்காந்துக்கலாம். ஒரு சேர்ல ஒரு பேக் சப்போர்ட் வச்சு உட்காரலாம். அதுக்கப்புறம் உங்க அப்டமன் மேல, பெல்லி மேல கை வச்சுட்டு, ஒரு பீஸ்ஃபுல்லான என்வைரன்மென்ட்ல உட்காந்து நீங்க அப்சர்வ் பண்ணலாம். ஐதர் யூ கேன் அப்சர்வ் இட், மார்க் இட் இன் அ பேப்பர் ஆர் யூ கேன் மார்க் இட் இன் நெறைய ஆப்ஸ்லாம் கூட உங்களுக்கு இப்போ ஃபோன்ல அவைலபிளா இருக்கு. அது மாரி மார்க் பண்ணலாம். இல்ல ஜஸ்ட் தட் சிம்பிளா ஒரு த்ரெட் மாரி எடுத்துக்கிட்டு ஒரு முடிச்சு போட சொல்லும். ஒரு டைம் உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட் ஐதர் ஒரு கிக் அதாவது ஒரு உதைக்கிற மாதிரியோ, இல்ல உருள்ற மாதிரியோ, இல்ல ஒரு ஃப்ளட்டர் மாரி தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து டெய்லி ஃபீட்டல் மூவ்மெண்ட் கவுண்ட். எவ்வளோ மணி நேரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ மூவ்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டோட்டலா ஒரு 2 ஹவர்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 10 மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். என்னால 2 ஹவர்ஸ் உட்காந்து பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எவ்ரி மீல்க்கு அப்புறம் காலையில, மத்தியானம், நைட்டு எவ்ரி மீல்க்கு அப்புறம் ஒரு 1 ஹவர் ப்ரிஃபரபிளா நீங்க உட்காந்து கவனிச்சு பார்க்கலாம். ஏன்னா, அம்மா வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்களோட பிளட்ல குளுக்கோஸ் லெவல்ஸ் ஹை ஆகும்போது, அந்த லெவல்ஸ் வந்து உடனே பேபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது, பேபி கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிருவாங்க. ஸோ, அந்த டைம்ல உங்களால மூவ்மெண்ட்ஸ அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஸோ, ஈச் மீல்க்கு அப்புறம் 1 ஹவர் ஆஃப்டர் ஈச் மீல். நீங்க வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து 8:00 எடுக்கிறீங்க அப்படின்னா, 9:00லேருந்து 10:00 வரைக்கும் மூவ்மெண்ட்ஸ நீங்க மானிட்டர் பண்ணலாம். அந்த மாரி ஸ்ட்ரிக்ட்டா ஹவர்லி மூவ்மெண்ட்ஸ் மானிட்டர் பண்ணும்போது, 1 ஹவருக்கு அட்லீஸ்ட் 5 டூ 6 மூவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கணும். இல்ல, என்னால ஸ்பெசிஃபிக்கா ஒரு மீல்ல உட்காந்து மானிட்டர் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு 10 மூவ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரத்துல வருது அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணி வைக்கலாம். சே எனக்கு நான் பீஸ்ஃபுல்லா உட்காந்து செக் பண்ண போறேன். எனக்கு 10 மூவ்மெண்ட்ஸ் வந்து ஒரு 2 1/2 ஹவர்ஸ்ல வந்துச்சு அப்படின்னா, இட் இஸ் நார்மல். அகைன் நீங்க ரொம்ப வந்து பயந்துகிட்டு இத டெய்லி கவுண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பிகாஸ் டே டைம்ல வந்து நீங்க மத்த வேலைகள செஞ்சுட்டு இருக்கும்போதோ, இல்ல குக் பண்ணிட்டு இருக்கும்போதோ, இல்ல மத்த குழந்தைங்க உங்களுடைய பெரிய குழந்தைங்கள பார்த்துட்டு இருக்கும்போதோ, அந்த அளவுக்கு உங்களால கான்சன்ட்ரேட் பண்ணி பேபி மூவ்மெண்ட்ஸ கவனிக்க முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா, யூசுவலி பை த எண்ட் ஆஃப் த டே உங்களோட வேலைகள் எல்லாம் நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா தூங்க போறப்ப, அப்ப வந்து உங்களுக்கு நல்லா பேபி மூவ்மெண்ட்ஸ அப்ரிஷியேட் பண்ண முடியும்.